பராபவ வருடம் சித்திரை மாதம் 22ஆம் நாள் 5/5/2026 செவ்வாய்க்கிழமை. நாள் முழுவதும் தேய்பிறை சதுர்த்தி திதியும் பகல் 12:54 மணி வரை கேட்டை நட்சத்திரமும் மரண யோகமும் அமிர்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள். வெற்றி அளிக்கக்கூடிய நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 11 மணி வரையும், நண்பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, குளிகை பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. இன்றைய தினம் சூலம் கிழக்கு, பரிகாரமாக பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மேசத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி செவ்வாய். இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக கேதுவின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை என்ற முறையில் எதுபோன்றதொரு நிகழ்வுகளை மேற்கொண்டால் அந்த நிகழ்வு சிறப்பாக இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, பொதுவாக பூமி கட்டிடம் சார்ந்த வேலைகளை துவங்குவதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. பொதுவாக முருகப்பெருமான் வழிபாடு செய்ய நல்லதொரு உகந்த அருள் கிடைக்கப்பெறுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கூடுதலாக விளையாட்டு சார்ந்த பணிகளை மேற்கொள்ள துவங்க, மருத்துவம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள துவங்க உகந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், பொதுவாகவே குரு கேது இணைவு அப்படிங்கிறது எது போன்றதொரு சிறப்பினை தருகிறது தனிநபர் ஜாதகத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கேள யோகம் என்று சொல்லக்கூடிய அபாரமான யோகத்தை தருகிற ஒரு சிறப்பினை குரு கேது இணைவு கொடுக்கும். கேள யோகம் மிக மேம்பட்டதொரு தன்மையை கொடுக்கிற யோகமாக இருக்கிறது. இந்த இணைவு எல்லா வகையிலுமே மிக உச்சத்தையும் மேம்பட்ட சிறப்பினையும் உறுதிபட சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகமாக பார்க்கப்படுகிறது. சம்பந்தப்பட்ட ஜாதகர்களுக்கு குரு அல்லது கேது திசை வரும்பொழுது இந்த பலன் முழுமையாக கிடைக்கும். பொருளாதார அமைப்பில் மிக உச்சபட்சமான ஒரு சூழலையும் மதிப்பு மிகுந்த தன்மைகளையும் இதுபோன்றதொரு குரு கேது இணைவில் குரு தசை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. மேச ராசி என்பர்களே, மேம்பட்டதொரு சிறப்பினையும் உயர்வினையும் உற்சாகத்தையும் உறுதியாக தரக்கூடிய தினமாக மேசராசி என்பர்களுக்கு சிறப்புகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கும். பஞ்சமாதிபதி சூரியன் ராசியில் அமர்ந்திருக்க, தனஸ்தானத்தில் சுக்கிரன் வலுவாக இருக்க, தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை, புகழை கொடுக்கக்கூடிய பாவகத்தில் குரு பகவான் வலுத்து அமர்ந்திருக்க, அநேக புகழும் சிறப்புகளும் மேன்மைகளும் நிறைந்த தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமையும். மேம்பட்ட நல்லதொரு புகழினை பெறுவீர்கள். குழந்தைகளினுடைய நலத்தில் அக்கறை செலுத்துவீர்கள். கணவன் மனைவி உறவு இயல்பாகவும் சந்தோஷமும் நிறைந்ததாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உருவாகும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் சாதகமான தன்மைகள் உண்டு. முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டீர்கள். யாரையாவது நம்பிவிட்டால் அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வீர்கள். எந்த ஒரு சிக்கலும் இல்லாத சூழலோடு மகிழ்ச்சி நிறைந்த தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. குறிப்பாக தடைபட்டு வந்த காரியங்கள் தடை நீங்கி சிறப்பாக நடக்கும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பு உற்சாகத்தை கொடுக்கும். அதனால் அனுகூலமும் நன்மையும் பொருளாதார மேன்மைகளும் கிடைக்கும். உடல் நலம் சீரடையும். மற்றவர்களோடு இருந்து வந்த மனசங்கடங்கள் விலகும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் எல்லோராலும் மதிக்கப்படுகிற உயர்ந்த குணம் உங்களுக்கு இன்றைய நாளில் சிறப்பாக இருக்கும். எதையும் ஆய்ந்து அதன் பிறகே இதில் ஈடுபடும் மனோபாவம் உருவாகும். ஆன்மீக பணிகளில் விருப்பமும் நாட்டமும் அதிகரிக்கும். குறிப்பாக பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும். காரிய அனுகூலங்களும் உண்டாகும். மனோ தைரியம் சிறப்பாக இருக்கும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் ஆதாயமான தன்மைகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்திலிருந்து வந்த தடைகள் விலகும். அரசியல்வாதிகள் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சிறப்பாக நடக்கும். புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் பெறுவதிலிருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு வீண் அலைச்சல்கள் குறையும். மற்றவர்கள் மூலம் உதவி கிடைக்கும். டிவி, பத்திரிகை துறை, இணையவழி வருமானம் போன்ற துறைகளில் சாதனைகள் புரிகிற தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. மேசராசியைச் சேர்ந்த மாணவர்கள் இளைஞர்களுக்கு அனுகூலம் உண்டு.
கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மாற்றங்கள் உண்டு. நினைத்ததை சாதிக்கின்ற சிந்தனை செயல்திறன் மேம்படுகிற தினமாக மேசராசி என்பர்களுக்கு சிறப்புகளோடு முன்னேற்றங்கள் தேடி வருகிற தினமாக இன்றைய நாள் அமையும். எதை பற்றியும் யோசிக்காமல் முழுமையாக உழைப்பை செலுத்தி நல்லதொரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகப் போகிறது. கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி என்பர்களே, எல்லாவிதமான சிறப்புகளும் மேன்மைகளும் உற்சாகமான நிகழ்வுகளும் ஒருங்கே கூடி வரக்கூடிய நல்லதொரு மேன்மைகள் நிறைந்த தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் அமையும். குறிப்பாக ராசிநாதன் சுக்கிரன் ராசியில் வலுப்பெற்றிருப்பது தனஸ்தானம், 7ஆம் பாவகம், கூடுதலாக லாபஸ்தானம் போன்றவற்றில் முக்கியமான கிரக தொடர்புகள் எல்லாம் வலிமையாக சஞ்சரிக்கிற சூழல்ல வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. தேவையற்ற சண்டைகளை விரும்ப மாட்டீர்கள். அனைவராலும் மதிக்கப்படுவீர்கள். சகோதர ஆதாயம் உண்டு. வார்த்தைகளை அளந்து பேசுவது போல செய்வதிலும் கூடுதலாக தேவையற்ற பேச்சுக்கள் பேசுவதிலும் இரண்டிலுமே கவனமாக இருப்பது நல்லது. எல்லோரிடமும் கண்டிப்பாக இருப்பீர்கள். எதிலும் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். துணிச்சலும் தைரியமும் கூடுதலாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகள் தவறமாட்டீர்கள். மனோதைரியம் மேம்படும். எல்லா காரியங்களும் சாதகமாக நடக்கும். எல்லா இடங்களிலும் மரியாதையும் கௌரவமும் மதிப்பும் மேம்படும். எல்லா தரப்பினரிடமிருந்தும் எல்லா விதமான ஆதரவுகளும் முழுமையாக கிடைக்கும். குறிப்பாக எப்போதும் பரபரப்பாக இருப்பீர்கள். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பணவரவு நல்லதொரு உயர்வான சூழலில் கிடைக்கும். குறிப்பாக நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகளும் உண்டு. மனதிற்கு பிடித்தமான விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை சிறப்பான முறையில் இருக்கும். காரிய தடை விலகும். திடீர் கோபதாபங்கள் உருவாகலாம். கவனத்தோடு இருங்கள். எதிர்பாலினத்தவரிடம் பழகும் பொழுது அதிக கவனமாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் மேன்மை அடையும். தொழில் தொடர்பான சிக்கல்கள் விலகும். எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முழுமையாக நீங்கும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். எதிர்ப்புகள் விலகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு நிர்வாக திறமை முழுமையாக வெளிப்படும். மேலதிகாரிகளின் ஆதரவு மேம்பட்ட சூழலில் கிடைக்கும். எழுத்து தொழிலில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். குறிப்பாக பழைய பாக்கிகள் வசூலாவது மன திருப்தியை கொடுக்கும். கூடுதல் பணி சுமையால் டென்ஷனோடு காணப்படுவீர்கள். குடும்பத்தில் இதமான மகிழ்ச்சியான சூழல் நிலவும். சுபகாரிய நிகழ்வுகள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே மதிப்பு மிகுந்த சூழல்கள் உருவாகும். குழந்தைகளின் செயல்பாடுகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை பெண்மணிகளுக்கு எல்லாவிதமான வெற்றிகளும் அனுகூலங்களும் முழுமையாக கிடைக்கப் போகிறது. கலைத்துறை என்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சங்கடங்கள் நீங்க போகிறது. மாணவர்கள் இளைஞர்கள் நினைத்ததை சாதிக்கின்ற தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதாயம் நிறைந்த தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு நன்மைகள் நடக்கிற தினமாகவும், மிருகஸ்ரேஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உருவாகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக ராசியில் குரு, ராசிக்கு 12இல் சுக்கிரன், 11இல் புதன் சூரியன், 10இல் செவ்வாய் சனி என மிக மாறுபட்ட அமைப்போடு மதிப்பு மிகுந்த கிரக சூழல்கள் உள்ள தினமாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. கூடுமானவரை எல்லாவிதமான சூழல்களிலும் அனுசரணையாகவும் நிதானமாகவும் பக்குவமாகவும் நடந்து கொள்வீர்கள். தேவையற்ற வீண் சண்டைகளை விரும்ப மாட்டீர்கள். சகோதர உறவுகளால் அனுகூலங்கள் இருக்காது. தேவையற்ற பேச்சுக்கள் பேசுவதை குறைப்பது சாதகமான சூழலை உங்களுக்கு கொடுக்கும். எல்லாவிதமான செயல்பாடுகளிலும் எளிமையை கடைபிடிப்பீர்கள். நல்ல பெயர் வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு புதிய சேமிப்பொன்றை துவங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அனைவரையும் அனுசரித்து போவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி அதன் மூலமாக புகழப்பட இருக்கிறீர்கள். மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தை செய்ய மாட்டீர்கள். குடும்ப பெருமையை காப்பீர்கள். பெரியவர்களை மதிப்பீர்கள். சமூக மாற்றத்திற்கு பெரிய அளவில் உதவுவீர்கள். குறிப்பாக பணவரவு சிறப்பாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் விலகும். எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கும். துணிச்சல் மேம்படும். எதை பற்றியும் முன்பின் யோசிக்காமல் செயல்களில் இறங்கி வெற்றி காண்பீர்கள். குறிப்பாக உங்களை உயர்த்தி கொள்வதுடன் பிறருக்காகவும் பாடுபடுவீர்கள். மனோதைரியம் அதிகரிக்கும். எல்லா வகையிலும் சுகம் உண்டாகும். முயற்சிகளில் அனுகூலமான பலன் கிடைக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். ஆரோக்கிய நலனில் கவனம் செலுத்துங்கள்.
ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாலினத்தவரிடம் கவனமாக இருங்கள். அரசியல்வாதிகள், அரசாங்கம் தொடர்பான செயல்பாடுகளில் அனுகூலங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் லாபம் கிடைப்பதற்கான தன்மைகளும் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் எந்த ஒரு வேலையும் செய்து முடிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். சக ஊழியர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். குறிப்பாக அனைத்திலும் மேம்பட்டதொரு நிறைவான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக மாணவர்கள், இளைஞர்களுக்கு உற்சாகத்தையும், கலைத்துறை என்பர்கள், அரசியல்வாதிகளுக்கு முழுமையாக தடைகள் விளங்குகிற சூழலும் அனைத்திலும் நிறைவோடு கூடிய நாளாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் நிறைந்த தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற நாளாகவும், புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கடக ராசி அன்பர்களே, கடகத்திற்கான கிரக தொடர்புகள் எப்படி இருக்கிறது? எல்லாவற்றிலும் உற்சாகத்தையும் உறுதித்தன்மையும் மேம்படுத்துகிற நாளாக கடக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். கௌரவம் மேம்படும், புகழ் அதிகரிக்கும். புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகளுக்கு சென்று வருவதற்கான சூழல்களும் உண்டு. தந்தை மகன் உறவு விட்டு கொடுத்து போவதால் சிறப்பினை பெறும். முக்கியமாக 11ஆம் பாவகம் சுக்கிரனுடைய ஸ்தான பலத்தாலும் ராசிநாதன் சுக்கிரனுடைய தொடர்போடும் இருப்பது நல்லதொரு உயர்வான சூழலை கொடுக்கும். விரயத்தில் குரு அமர்ந்திருப்பதால் தேவையற்ற சுப விரயச் செலவுகள் தவிர்க்க இயலாததாக இருக்கும். எந்த காரியத்தை செய்தாலும் அவசரமாக செய்யாமல் யோசித்து செய்வதன் மூலமாக நிறைவான வெற்றி கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு மனதிற்கு பிடித்தமான ஆடை ஆபரணங்கள் மீது ஆர்வமும் விருப்பமும் கூடுதலாக இருக்கும். அனைவரோடும் அனுசரித்து பழகுவதால் இன்றைய நாள் மகிழ்ச்சியை கொடுக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உங்களது உழைப்பால் மற்றவர்களை வாழ வைப்பீர்கள். குறிப்பாக தேவையற்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாவதற்கான சூழல்கள் உண்டு. எனவே எதிலும் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. அடுத்தவர்களை அனுசரித்து போய் காரியங்களை வெற்றிகரமாக முடிப்பது, எதிர்பாராத செலவு ஏற்படுவது என இன்றைய நாள் உங்களுக்கு மாறுபட்ட அனுபவத்தை கொடுக்கும். பணவரவு இயல்பாக இருக்கும். வீட்டில் இருக்கின்ற பெரியோர் உதவி கிடைக்கும். வழக்குகளில் அனுகூலமான சூழல் காணப்படும். கடன் தொந்தரவுகள் விலகும். எதிர்ப்பு தன்மைகள் நீங்கும். நண்பர்களோடும் உறவுகளோடும் பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் அதிக கவனம் தேவை. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்த தடைகள் விலகும். வியாபாரம் தொடர்பான கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் உருவாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அடுத்தவர்களுக்கான பொறுப்புகளை ஏற்கும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வியாபாரம் தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். தொழில் பங்குதாரர்களோடும் அனுசரித்து போவது சிறப்பினை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் சக ஊழியர்களோடு விட்டு கொடுத்து போவது நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது அனுகூலத்தை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். குழந்தைகள் மூலம் மனக்கவலை ஏற்படலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அவ்வப்போது தேவையற்ற வாக்குவாதங்கள் உருவாகலாம். குழந்தைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மனதிற்கு திருப்தியை கொடுக்கும். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு உகந்ததான சூழலை கொடுக்கும். அனைத்திலும் மேம்பட்டதான நல்ல பலன்கள் நடக்கின்ற தினமாக கடகராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. பூச நட்சத்திர நண்பர்களுக்கு ஒற்றுமை மேம்பட போகிறது. ஆயில நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி என்பர்களே, எல்லாவிதமான நிகழ்வுகளும் இயல்பை விட மேம்பட்டதான சூழலில் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் சிறப்புகளோடு கூடிய தன்மையாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். லாபத்தில் குரு, 10இல் சுக்கிரன், பாக்கியத்தில் சூரியன் என நல்லதொரு மதிப்பு மிகுந்த கிரக சஞ்சாரங்களோடு நல்ல எதிர்பார்ப்புகளோடு கூடிய மாற்றங்களும் கிடைக்கப்பெறுகிற தினமாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் அமையும். எதிரிகளையும் நண்பர்களாக்கும் சூழல்கள், எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய நாளை பொறுத்தவரை குடும்ப உறவுகளோடு அனுசரித்து போவீர்கள். பாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். எல்லோரையும் எளிதில் நம்புவீர்கள். மனிதநேயம் அதிகரிக்கும். குறிப்பாக எல்லா விஷயங்களிலும் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு செயலாற்றுவீர்கள். மனக்குழப்பம் ஏற்பட்டு விலகும். மற்றவர்களுக்கு உதவி போய் சில பிரச்சனைகள் உருவாகலாம். சில நேரங்களில் அஷ்டமச்சனி கலக்கத்தை கொடுக்கும். கவனமாக இருங்கள். கோபதாப பிடிவாத குணங்களை தவிர்ப்பது நல்லது. அனாவசிய செலவுகள் அதிகரிக்கும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை மேற்கொள்வது நல்லது. ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். மனதிற்கு பிடித்தமான இடங்களுக்கு சென்று வருதல், விருப்பமான நபரை சந்திப்பதன் மூலம் உற்சாகம் ஏற்படும். உங்களுடைய குடும்பம் தொழில் சார்ந்த ரகசியங்களை யாரிடமும் பகிராமல் தவிர்ப்பது நல்லது. எதிலும் கவனமாக இருங்கள்.
தேவையற்ற பகையை தவிர்ப்பது நல்லது. மனோதைரியம் மேம்படும். செலவுக்கேற்ற வரவு உருவாகும். விலை உயர்ந்த பொருட்கள் புழங்குகிற இடங்களில் பணியாற்றுகிற நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. தந்தையோடு ஏதாவது ஒரு சில கருத்து முரண்பட்ட தன்மைகள் ஏற்படலாம், கவனமாக இருங்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த இழுபறியான சூழல் மாறும். திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வர்த்தக வியாபாரத்தில் கூடுதல் லாபம் பெற முடியும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமையும் வீண் அலைச்சலும் உண்டாகும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை நல்லதொரு மேம்பட்ட சூழல்களோடு கூடிய தினமாக இருக்கிறது. மதிப்பு மிகுந்த நாளாகவும் இருக்கும். அனைவரையும் அனுசரித்து போவீர்கள். கணவன் மனைவி உற்றார் உறவுகளால் மேன்மைகளும் சிறப்புகளும் உருவாகும். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை இந்த ராசியைச் சேர்ந்த மாணவர்கள் இளைஞர்களுக்கு உண்டு. கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கவலைகள் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் சிம்மராசி என்பர்களுக்கு சிறப்பினை கொடுக்கிற நாளாக அமையப் போகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகிற தினமாகவும், பூர நட்சத்திர அன்பர்கள் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் மேம்படுகிற நாளாக இன்றைய தினம் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்கான இன்றைய நாளினுடைய கிரக வலிமைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் மேன்மைகளோடு கூடிய தினமாக கன்னிக்கு இன்றைய நாள் அமையும். 10 குரு, 12 கேது, பாக்கியத்தில் சுக்கிரன், 8 சூரியன், புதன் என எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் மேன்மைகளோடு கூடிய சிறப்புகள் நிறைந்த நாளாக கன்னிக்கு இன்றைய நாள் அமையும். அனைத்து விதமான குழப்பங்களையும் சிறப்பாக கையாளக்கூடிய மனோபாவம் உருவாகும். எல்லோரையும் அனுசரித்து போவீர்கள். தேவையற்ற செலவுகள் செய்வதை தவிர்ப்பீர்கள். மனச்சாட்சிக்கு விரோதமான காரியங்களை செய்ய மாட்டீர்கள். பிறருக்கு கொடுத்து கொடுத்தே மகிழ்ச்சி அடைவீர்கள். பொதுவாக சாதுரியமாக செயல்படுவீர்கள். தொலைநோக்கு சிந்தனையோடு செயலாற்றுவீர்கள். ராசிநாதன் வலுப்பெற்றிருப்பதும் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான அனுபவத்தை கொடுக்கும். சுக்கிரன் பாக்கியத்தில் இருப்பதும் மேன்மையை கொடுக்கும். வங்கி பணி, ஆசிரியர் பணி, கூடுதலாக பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலும் தலைமை பொறுப்புகளில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் புகழ் பெறுவதற்கான சூழல்களும் உண்டு. ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த எதிர்ப்புகள் நீங்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பகைகள் முழுமையாக விலகும். குறிப்பாக கடனால் இருந்து வந்த வேதனைகள் நீங்கும். அடுத்தவர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும். பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும். எல்லா வசதிகளும் இயல்பாக கிடைக்கும். தர்ம சிந்தனை மேம்படும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். எங்கும் நல்லது நடக்கும் என்ற குறிக்கோள் ஏற்படும். நன்மைக்காக போராட தயங்க மாட்டீர்கள். மனக்கலக்கம் விலகும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் மற்றவர்களின் விமர்சனத்திற்கு ஆளாக வேண்டிய சூழல்கள் வரும். எதிர்த்து செயல்பட்டவர்கள் அடங்கி விடுவார்கள். பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும். எதிர்பாலனத்தவரின் நட்பு சிறப்பாக இருக்கும். வீண் செலவு, உடல்நல பாதிப்புகள் ஏற்படும். கவனமாக இருங்கள். தொழில் வியாபாரம் சிறப்படையும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். வியாபார வளர்ச்சிக்கு இருந்து வந்த தடைகள் விலகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசியல்வாதிகள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். உத்தியோகத்துறையில் பதவி உயர்வு, பணி நிரந்தரம், நீண்டதூர பயணங்களால் அனுகூலங்கள் உருவாகும். எதிர்பார்த்த முன்னேற்றமும் இயல்பாக கிடைக்கும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை அனைத்திலும் மேம்பட்டதானதொரு சிறப்போடு கூடிய சூழல்கள் நிறைந்த நாளாக கன்னிராசிக்கு அமையிருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு புரிதல் மேம்படுகிற தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு முயற்சிகள் பலனளிக்கிற நாளாகவும், சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு மேன்மைகள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள், கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக ராசியை வழக்கம் போல் குரு பகவான் அபாரமாக பார்ப்பதும், கூடுதலாக பாக்கியாதிபதி லாபாதிபதியுமான சூரியன் புதனும் தொடர்ந்து பார்ப்பதும், தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் 10 சந்திரன் அபாரமாக இருப்பதுமான புகழும் வெற்றியும் கீர்த்தியும் நிறைந்த தினமாக துலாத்திற்கு இன்றைய நாள் அமையும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் மேன்மைகளும் ஏற்படும். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை திருமண தடைகள் விலகும். திருமணம் உறுதி வார்த்தை சொல்லப்படும். பருவ வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கும். பொதுவாக யாரையும் எளிதில் நம்பிவிடும் பழக்கத்தோடு இருப்பீர்கள். அடுத்தவர்களுக்கு செய்யும் உதவி இன்றைய தினம் சற்று அதிகமாகவே இருக்கும். புத்தி கூர்மையோடும் மதிநுட்பத்தோடும் செயலாற்றி பெரிய அளவிலான வெற்றி காண இருக்கிறீர்கள். வாழ்க்கை துணையினுடைய நலன் மேம்படும். மன நிம்மதியும் சுகமும் கூடுதலாக இருக்கும். புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டிய சூழல்கள் உருவாகலாம். பல வகையிலும் பிறர் செய்யும் உதவிகள் கிடைக்கும். புத்தி சாதுரியம் மேம்படும். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை அறவே தவிர்ப்பது நல்லது. மனதளவில் இருக்கும் கவலைகள் வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்தோடு அனைவரிடமும் உற்சாகமாக பழகுவீர்கள்.
காரிய தடங்கல்கள் விலகும், நற்பலன்கள் நடக்கும், ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும், பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்கும், மனக்கவலை நீங்கி தெளி உருவாகும். குறிப்பாக நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் இன்றைய நாளில் வெற்றிகரமாக முடியும். புதிய நண்பர்கள் சேர்க்கை உண்டாகும். தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக இருந்தாலும் புதிய ஆர்டர்கள் பெறுவது, வாடிக்கையாளர்கள் வருவது என சில அனுகூலங்களும் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிறவர்கள் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. அனுபவபூர்வமான அறிவுத்திறன் மேம்படும், முன்னேற்றம் உருவாகும். வியாபாரம் சிறக்க கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து பேதம் ஏற்பட்டு விலகும். குழந்தைகளுக்காக குறிப்பிடத்தகுந்த உதவிகளை செய்வீர்கள். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். மாணவர்கள் இளைஞர்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நல்ல விதமான முறையில் பூர்த்தியாகும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு பொறுப்பு மேம்படும். சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு தனவரவு அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு நினைத்தது நடக்கின்ற தினமாக இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள் எல்லாம் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறது? எல்லா வகையிலும் மேம்பட்ட தான சூழல்களோடு யதார்த்தமான மனநிலையோடும் சந்தோஷமான சூழல்கள் நிறைந்த நாளாக ராசியில் பாக்கியாதிபதி அபாரமாக அமர்ந்திருக்க, ராசியை சுக்கிரனும் பார்க்க, ராசியினுடைய 5, 6ஆம் பாவகங்களில் சனி, செவ்வாய், சூரியன் போன்ற கிரக இணைவுகள் வலுப்பெற்றிருப்பதோடு 8, 12ஆம் பாவகங்களை குரு பகவான் வலுப்பெற்று பார்ப்பது குறை எதுவும் இல்லாத சூழலை கொடுக்கும். மற்றவர்களுக்கு சிறு சிறு மன வருத்தங்களையும் தர விரும்ப மாட்டீர்கள். எல்லோருக்கும் இயல்பாக உதவுவீர்கள். குறிப்பாக மரியாதை கொடுக்கும் பண்புகள் அதிகரிக்கும். எதிலும் அறிவார்ந்து செயல்படுவீர்கள். வெளிவட்டார பழக்கங்களை விரும்பும் தாங்கள் ஒரு சிறந்த பண்பாளராக இருப்பீர்கள். பலவிதமான நற்பலன்களும் நடக்கும். வீடு வாகன யோகம் உருவாகும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். புதிய நண்பர்களின் நட்பு மேம்பட்ட சூழலை கொடுக்கும். நீண்ட தூரத்திலிருந்து வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும். உங்களை விட உங்களை சுற்றியிருக்கும் மற்றவர்கள் பயன்படும் விதமாக திறமையை பயன்படுத்துவீர்கள். காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவீர்கள். திடீர் மனத்தடுமாற்றம் உண்டாகலாம். பண வரவு திருப்தி கொடுக்கும். சிறிய சிறிய பிரச்சனைகள் எல்லாம் உடனடியாக விலகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்த்து விடுவது நல்லது. தொழில் வியாபாரம் முன்னேற்றமடையும். புதிய தொழில் அல்லது வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு செயல்திறன் மேம்படும். தொழில் வியாபாரத்திலிருந்து வந்த பழைய கடன் பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் சிறப்பாக அமையும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மேற்கொள்ளும் கடுமையான பணிகள் கூட எளிமையாக முடியும். குடும்பத்தில் இருப்பவர்களின் நடவடிக்கை கோபதாபங்களை உருவாக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம். குழந்தைகளின் ஆரோக்கிய நலனிலும் சற்று கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக சுபகாரியத்திலிருந்து வந்த தடைகள் விலகும். பெண்மணிகளுக்கு மனக்குழப்பம் நீங்கி தைரியம் உருவாகும். பெரியோர் ஆலோசனை கை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் ஆதாயம் நிறைந்த நாளாக சிறப்புகளோடு கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு புரிதல் மேம்பட போகிறது. அனுசு நட்சத்திர நண்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் உண்டு. கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக சஞ்சாரங்கள் அனுகூலங்கள் எப்படிப்பட்டதான தன்மையில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கின்றோம். மேம்பட்டதான சூழலோடு இன்றைய நாள் இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். எதிரிகளையும் நண்பர்களாக்கும் மனோபாவத்தோடு செயல்படுவீர்கள். எல்லா விதமான ஆற்றலும் உருவாகும். ராசியை ராசிநாதன் பார்ப்பதும் அட்டமாதிபதி சுக்கிரனுடைய தொடர்பில் 12ஆம் இடத்தில் இருப்பதும் வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி, ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், பங்கு வர்த்தகம், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நேற்றைய தினத்தை சொன்னது போலவே இன்றைய நாளிலும் சிறப்பாக இருக்கும். வாகன வீடு யோக விஷயங்கள் அமைவதில் தடைகள் இருக்கிறது. விரும்பிய காரியங்கள் அனைத்தும் விரும்பியபடி நடக்கும். எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். எதிர்ப்புகள் விலகும். எதிரிகளையும் நண்பர்களாக்கும் சூழல்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எல்லோரோடும் அனுசரித்து போவீர்கள். பாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். எளிதில் எல்லோரையும் நம்புகின்ற சூழலை மறந்து விடுவது நல்லது. குறிப்பாக அனைவரையும் அனுசரித்து போவது சிறப்பு. உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பீர்கள். இன்றைய நாளில் மனக்குழப்பம் நீங்கி தெளி உருவாகும். மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனையில் சிக்குவதற்கான சூழலும் உண்டு. கவனமாக இருப்பது கருத்தொற்றுமையை மேம்படுத்தும். கோபதாப பிடிவாத குணங்களை தவிர்ப்பது சிறப்பு. தேவையற்ற வீண் விரய செலவுகள் உருவாகும்.
ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்தமான விருப்பமான நபரை சந்திப்பதன் மூலம் சந்தோஷம் மேம்படும். தேவையற்ற குடும்ப தொழில் சார்ந்த ரகசியங்களை அடுத்தவர்களிடம் பகிராமல் தவிர்ப்பது நல்லது. பல காரிய தடைகளை சந்திப்பீர்கள். எதிலும் கவனத்தோடு இருப்பது நல்லது. வீண் வாக்குவாதங்கள், அதன் மூலம் பிறரிடத்தில் பகை போன்றவை உருவாகலாம். மனோ தைரியம் மேம்படும். செலவுக்கேற்ற வளர்வு இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குறிப்பாக வாகனங்களால் செலவு ஏற்படும். தந்தையோடு கருத்து முரண்பட்ட தன்மைகள் இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சற்று இழுபறியான சூழல் காணப்படும். கவனமாக இருங்கள். உத்தியோகத்துறை என்பர்கள் உஷாராக இருப்பது நல்லது. இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு உகந்ததாக இருக்கும். மாணவர்கள் இளைஞர்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். கலைத்துறை என்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஆக்கப்பூர்வமான சூழல்கள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்கள் ஆன்மீக தொடர்புகளை பெறுகிற தினமாகவும், பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு செல்வாக்கு நிறைந்த நாளாகவும், உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் எப்படிப்பட்டதான சூழலில் இருக்கிறது? எல்லா வகையான சிந்தனைக்கும் செயல்திறனுக்கும் உகந்ததான சூழலோடு மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அமையும். தடைகள் அனைத்தும் விலகும். காரிய வெற்றி கிடைக்கும். நினைத்ததை அனைத்தும் சாதிப்பதற்கான வல்லமை உருவாகும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். குழந்தைகளால் அதிர்ஷ்டகரமான சூழல்கள் உண்டு. குலதெய்வ அனுக்கிரகம் தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குறையொன்றும் இல்லாத நாளாக குழப்பங்களை சிறப்பாக கையாண்டு வெற்றி காணுகிற தினமாக இன்றைய நாள் இருக்கும். மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை செய்ய மாட்டீர்கள். பிறருக்கு உதவி செய்வதில் குறிப்பாக மகிழ்ச்சி அடைவீர்கள். பொதுவாக தொலைநோக்கு சிந்தனையோடு காணப்படுவீர்கள். எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றும் திறன் மேம்படும். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பகைகள் விலகும். அடுத்தவர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும். எல்லா வசதிகளும் கிடைக்கும். தர்ம சிந்தனை மேம்படும். நண்பர்கள் மூலம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். எங்கும் நல்லது நடக்க வேண்டும் என்ற குறிக்கோள் உடையவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் நன்மைக்காக போராட தயங்க மாட்டீர்கள். மனக்கலக்கம் நீங்கும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் மற்றவர்களின் விமர்சனத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். எதிர்த்து செயல்பட்டவர்கள் அடங்கி விடுவார்கள். பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும். எதிர்பாலினத்தவரின் நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உருவாகும். விருந்து விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான சூழல்கள் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். எதிர்பாலினத்தவரிடம் கவனமாக இருங்கள். ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் சிறப்படையும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் அனுகூலங்கள் உண்டாகும். வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் விலகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு பதவி உயர்வு, பணி நிரந்தரம் போன்ற விஷயங்கள், நீண்ட தூர பயணங்களால் அனுகூலங்கள் உருவாகும். குறிப்பாக எதிர்பார்த்த முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். தொழில் விரிவாக்கம் பற்றி எண்ணமும் மேம்படும். குடும்பத்தில் உற்சாகம் காணப்படும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். தடை ஏற்பட்டு வந்த திருமணம் தடை நீங்கி வெற்றிகரமாக அமையும். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு சாதகமான நாளாகவும், மாணவர்கள் இளைஞர்களுக்கு மாற்றத்தை கொடுக்கிற தினமாகவும், கலைத்துறை என்பவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நினைத்ததை சாதிக்கின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகிற தினமாகவும், திருவோண நட்சத்திர நண்பர்களுக்கு தடை நீங்குகிற நாளாகவும், அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கப்பெறுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கும்ப ராசி அன்பர்களே, குறைகள் எதுவும் இல்லாத நாளாக கும்ப ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக நிறைவாக பூர்த்தியாகிற உற்சாகமும் உத்வேகமும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கும். வலுப்பெற்ற ராசிநாதன், குறிப்பாக ராசியை குரு பார்ப்பது, ராசிநாதன் குருவின் வீட்டில் இருப்பது, கூடுதலாக 3 புதன் 4 சுக்கிரன் என முழுமை பெற்ற கிரக சஞ்சாரங்களோடு எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவாக பூர்த்தியாகின்ற தினமாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமையும். விலையுயர்ந்த பொருட்கள் வைத்து புழங்குகிற என்பர்கள் கூடுதல் கவனமாக இருங்கள். எல்லோராலும் மதிக்கப்பட இருக்கிறீர்கள். யாரையும் எளிதில் நம்பிவிடும் சுபாவமும் பழக்கமும் இன்றைய தினம் கூடுதலாக இருக்கும். குறிப்பாக ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் உண்டு. புத்தி கூர்மையோடும் மதிநுட்பத்தோடும் காணப்படுவீர்கள். நிம்மதியும் சுகமும் அதிகமாகும். புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவதற்கான சூழலும் உண்டு. பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். பல வகையிலும் பிறர் உதவிகள் கிடைக்கும். புத்திசாதுரியம் மேம்படும். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை அறவே தவிர்ப்பது நல்லது. மனதளவில் இருக்கும் கவலைகளை வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்துடன் அனைவரிடமும் பழகுவீர்கள். காரிய தடங்கல்கள் உண்டாகி நிற்கும்.
நற்பலன்கள் மேம்படும், ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும், பயணங்கள் சாதகமாக இருக்கும், மனக்கவலை நீங்கி தெளிவு உருவாகும். எதிர்பாராத திருப்பங்களால் சிலரது வாழ்க்கை தரம் உயரும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியம் நன்கு முடியும். புதிய நண்பர்கள் அமைவார்கள். தொழில் வியாபாரம் நிதானமாக இருந்தாலும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய அலைய வேண்டியிருக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும் பொழுது மிகவும் கவனமாக இருப்பது, வீண்பள்ளி ஏற்படாமல் தடுப்பது சிறப்பு. அனுபவபூர்வமாக அறிவுத்திறன் மேம்படும், முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் சிறக்க கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் அலுவலக பணிகளை சிறப்பாக செய்து முடித்து மேலதிகாரிகளின் பாராட்டு பெற இருக்கிறீர்கள். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை உருவாகும். குழந்தைகளுக்காக சில செலவுகள் செய்ய நேரிடும். குறிப்பாக இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு உகந்ததான சூழலை கொடுக்கும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவெடுப்பீர்கள். வர்த்தக வியாபார விவசாயிகளுக்கு அனுகூலம் உண்டாகும். மாணவர்கள் இளைஞர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. கலைத்துறை என்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மேம்பட்டதொரு நல்ல பலன்கள் நடக்கின்ற தினமாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற தினமாகவும், சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஒத்துழைப்பு சிறப்பாக கிடைக்கிற நாளாகவும், பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீன ராசி அன்பர்களே, உற்சாகம் அதிக அளவு சிறப்பாக காணப்படுகிற தினமாக மீனத்துக்கு இன்றைய நாள் அமைகிறது. எல்லோராலும் மதிக்கப்படுகிற புகழப்படுகிற தினமாகவும் இன்றைய தினம் இருக்கும். ராசியோடு சனி செவ்வாய், ராசியினுடைய தனஸ்தானத்தில் சூரியன் புதன், 3 சுக்கிரன், 4 குரு, குறிப்பாக பாக்கியத்தில் 5 சந்திரன் சுக்கிரனுடைய தொடர்போடு அபாரமாக சஞ்சரிக்கின்ற மேன்மைகளும் சிறப்புகளும் நிறைந்த தினமாக மீனத்திற்கு இன்றைய நாள் அமையும். மற்றவர்களுக்காக உங்களால் முடிந்த சிறு சிறு உதவிகளை செய்வீர்கள். மன நிம்மதியோடு காணப்படுவீர்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் உற்சாகமான சூழல்கள் உருவாகும். மற்றவர்களுக்கு உணர்வுகளுக்கு முழுமையாக மதிப்பளிப்பீர்கள். அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். கொடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து அனைவருடைய பாராட்டுதல்களையும் பெற இருக்கிறீர்கள். எதிலும் அறிவார்ந்து யோசிப்பீர்கள். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். சிறந்த பண்பாளர்களாக இருப்பீர்கள். பலவிதமான நற்பலன்களையும் அடையப் போகிறீர்கள். வீடு வாகன யோகம் உண்டு. குறிப்பாக நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் உருவாகும். மனதளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும். மதிப்பு மிகுந்த தன்மைகள் உருவாகும். புதிய நண்பர்களின் சேர்க்கை உற்சாகத்தை கொடுக்கும். நீண்ட தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நிம்மதியான தன்மைகளை கொடுக்கும். உங்களை விட உங்களை சுற்றியிருக்கும் மற்றவர்கள் பயன்படும் விதமாக திறமையை பயன்படுத்துவீர்கள். காரியங்கள் அனைத்தும் சாதகமாக நடக்கும். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவீர்கள். திடீர் மனத்தடுமாற்றம் உண்டாகலாம். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். சிறிய சிறிய பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். புதிய தொழில் அல்லது வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு செயல்திறன் மேம்படும். குடும்பத்திலிருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். குழந்தைகளின் செயல்பாடு மனக்கவலைகளை விளக்கும். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். கலைத்துறை என்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் எதிர்பார்ப்புகள் நினைத்தது அனைத்தும் சிறப்பான முறையில் நடக்கின்ற தினமாக மீனத்திற்கு உயர்வுகளோடு கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு செல்வாக்கு சிறப்பாக இருக்கும். ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும்.